வாங்க மக்களே வாங்க. அதாவது 23ஆம் பாடத்துக்கு வந்தாச்சு. ஈஸி இங்கிலீஷ் 23ஆம் பாகம். இப்போ நம்ம நேற்று முந்தானத்து 12 டென்சஸ்க்கு பேர் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அது எப்படி ஞாபகத்தில் வைக்கிறது? உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசனன்ஸு, ப்ரெசன்ட் கண்டினியூஸு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும், எரிச்சலாக இருக்கும், மண்டை காயம். சரியா? நம்ம மண்டையே காய வேண்டாம். நான் உங்களுக்கு தமிழில் ஒரு சொல் வகை நிகழ்காலம், இரு சொல் வகை நிகழ்காலம், கொண்டு வகை காலம் அப்படின்னு சொல்லி நேற்று பாடத்தில் உங்களுக்கு ஒரு சொல் வகை நிகழ்காலம் நடத்தினேன். அதாவது ஒவ்வொரு வினை சொல்லையும் இந்த V1ங்கிற வார்த்தை மட்டும் நம்ம பயன்படுத்தினா போதும். அப்போ ஒரு சொல் வகை வந்துடும். தமிழில் ஒரு சொல் தான் இருக்கும். நான் எடுக்கிறேன், நான் போகிறேன், வாரேன், ஓடுறாங்க, வைக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2வது சூத்திரம். சரியா? அதனால் முதல்ல நிகழ்காலத்தை முடிச்சலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இது பேர் என்னது அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இது ப்ரெசன்ட்னு அர்த்தம் நிகழ்னு அர்த்தம். கண்டினியூஸ்னால் தொடர்ந்து நடக்கிற ஒரு செயல். டென்ஸ்னால் காலம். இப்போ இதுக்கு நான் வைக்கிற பேர் ப்ரெசன்ட்னா இருக்கிறேன் இல்லையா? ப்ரெசன்ட் ஐயா அப்படிங்கிறோம்ல ஸ்கூலில். அந்தொன்றாஜ் ப்ரெசன்ட் சார், ரவி ப்ரெசன்ட் சார்ங்கிற மாதிரி ப்ரெசன்ட்னா இருக்கிறேன். கண்டினியூஸ்னால் கொண்டுங்கிற வார்த்தை வரணும். அப்போ இதுக்கு நான் வைக்கிற பேர் கொண்டு வகை நிகழ்காலம். நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னே ஞாபகம் வைக்க வேண்டாம். ஒரு சொல் நிகழ்காலம், இது கொண்டு வகை நிகழ்காலம். அதாவது 2வது சூத்திரம், 2வது காலம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் கொண்டு வகை நிகழ்காலம். இந்த சூத்திரத்துக்கு என்னது அப்படின்னா ஒரு பி வார்த்தை வரணும், அப்புறம் ப்ளஸ் V4. V4ன்னு அர்த்தம் இந்த இருக்குல்ல, கோ, வெண்ட், கான், கோயிங். இந்த கோயிங் தான் V4. கோனா V1, வெண்டுனா V2, கான்னா V3. V3னா வினைச்சொல்லின் 3வது உருவம். கோயிங்னா V4. அந்த பொடி சொல்லியிருக்கேன் இல்லையா, V4னா வினைச்சொல்லின் 4வது உருவம். அப்போ இந்த கோ வென்று கானில் நமக்கு கோயிங் தான் தேவை, மற்ற எதுவும் தேவையில்லை. கோவை தூக்கி தூர போட்டு, வெண்டை தூக்கி குப்பையில் போட்டு, காணை தூக்கி அடக்கம் பண்ணு. சரி, இப்போ நான் அதை எப்படி பயன்படுத்துகிறேன் பாருங்கள். இப்போ நான் இங்கிலீஷ் பேசணும். என்ன சொல்லணும்? நான் போய்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ் பேச வேண்டியிருக்குது. அதில் ஒரு எஸ்ஸேல் எழுத வேண்டியிருக்குது. அப்போ நான்னா ஐ இல்லையா? நான் போய்கொண்டு, அந்த போய்கொண்ட தூரத்துக்கு வச்சுருங்க. முதல்ல நான் இருக்கிறேன் இல்லையா? நான் இருக்கிறேன், அதுக்கு இங்கிலீஷ் என்னது? ஐஎம். ஐஎம்னா நான் இருக்கிறேன். கோன்னா போ, ஐஎன்ஜி வந்தால் கொண்டுன்னு அர்த்தம். அப்போ ஐஎம் கோயிங்னா நான் போய்கொண்டு இருக்கிறேன். இங்கிலீஷில் எப்படி நம்ம இதை ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா ஒரு பியும் இந்த எழுதியிருக்கோம்ல, பி வார்த்தை ப்ளஸ் V4. இருக்குல்ல, இங்கிலீஷில் ஒரு பி வார்த்தை இருக்கணும், ஒரு V4 இருக்கணும். தமிழ் எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா கொண்டுங்கிற வார்த்தை வரணும். சரி, அப்போ தமிழில் கொண்டு வகை காலம், இங்கிலீஷில் பி வார்த்தை V4 வகை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு என்ன சின்ன சின்ன எக்ஸசைஸ். ஐனா ஐக்கு ஆம் தான் வரும். அது ஒருமையாக இருந்தால் பன்மை தான். ஐ ஆம் கோயிங், நான் போய்கொண்டு. கோயிங்னா போய்கொண்டு. ஆம்னா இருக்கிறேன், நான் போய்கொண்டு இருக்கிறேன். முடிஞ்சுதா? வெரி குட். இப்போ அடுத்து பாருங்கள், வி ஆர் பிரேக்கிங். இப்போ இந்த பிரேக்கிங்கிற வார்த்தை தெரியாதவங்க என்ன சொன்ன, முதல்ல வினைச்சொல் படிக்கணும். இந்த இருக்குல்ல, V1 பிரேக், ப்ரோக், புரோக்கன், பிரேக்கிங் அப்படின்னா உடைக்கிறது. அப்போ வீனா பன்மை நாங்கள், அதுக்கு ஆர் தான் வரணும். வி இஸ்ஸு போட முடியாது, வி ஆம் போட முடியாது. வி ஆர் இந்த உடைக்கிறோம் அப்படின்னா என்னது? V4. V4னா அந்த பிரேக்கிங்கிற வார்த்தை இல்லையா? அப்போ வி ஆர் பிரேக்கிங் நாங்கள். விஆர்னா நாங்கள் இருக்கிறோம். பிரேக்னா உடை, ஐஎன்ஜி வந்தால் கொண்டு, உடைத்து கொண்டு. அப்போ வி ஆர் பிரேக்கிங் நாங்கள் உடைத்து கொண்டு இருக்கிறோம். இதை சிம்பிளாக நீங்கள் எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு பி வார்த்தை, ஒரு ஐஎன்ஜி வார்த்தை, அதாவது V4. தமிழில் கொண்டு வகை காலம். தமிழில் சொன்னால் கொண்டுங்கிற வார்த்தை வரணும். நான் உடைத்து கொண்டு இருக்கிறேன், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொண்டுங்கிற வார்த்தை வரணும். இப்போ ஐ போட்டாச்சு, வி போட்டாச்சு, தீஸ் பாருங்கள். தீஸ்னால் இவைகள், தீஸ் ஆர் இவைகள் இருக்கின்றன. இவைகள் இருக்கின்றன. என்ன இருக்கின்றன? ஸ்லீப் கூட ஐஎன்ஜி வந்திருக்கு. அப்போ இது V4. அப்போ ஆறுனா நிகழ்காலம், இது ஐஎன்ஜி வந்திருக்கு. அப்போ இது
ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இப்படி கண்டுபிடிச்சனாலே இது என்ன டென்ஸ்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ ஐஎன்ஜி வந்தால் கண்டினியூஸு, ஆர் வந்தால் நிகழ்காலம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஏன்னா V4 வந்திருக்குது. அப்போது இந்த ஸ்லீப் வார்த்தை பாருங்கள், ஸ்லெப்ட், ஸ்லீப்பிங். ஸோ தீஸ் ஆர் ஸ்லீப்பிங், இவைகள் தூங்கி கொண்டு இருக்கின்றன. தூங்கி கொண்டு இருக்கிறோன்னு வராது. தூங்கி கொண்டு இருக்கிறோன்னா வி ஆர் ஸ்லீப்பிங், நாங்கள் தூங்கி கொண்டு இருக்கிறோம். தே வந்தால் தே ஆர் ஸ்லீப்பிங், அவர்கள் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். தீஸ்னால் இவைகள் தூங்கி கொண்டு இருக்கின்றன. தீஸ் பாய்ஸ், இந்த பையன்கள் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். சரியா? ஸோ பன்மை முடிஞ்சு போய் ஒருமைக்கு வாங்க. ஹீ, ஷீ, இட்டு, திஸ்ஸு, தட் எது வந்தாலும் சரி பேசாமல் ஒரு இஸ்ஸை போட்டு ஒரு V4 போட்ட வேண்டியதான். உங்களுக்கு நான் புதுசாக ஒரு வார்த்தை சொல்லித்தரேன்னு ஆசைப்பட்டேன். ஸோ யானிங், யான்னா அர்த்தம், யான்னா கொட்டாய் விடுறது. யான், யாண்டு, யானிங், V4. பாருங்கள், இந்த 3 அடிச்சிட்டேன். அந்த 3 நமக்கு தேவையில்லை. யான் வந்து V1 தேவையில்லை, யாண்டு V2 தேவையில்லை, யாண்டு V3 தேவையில்லை, யானிங் இதுதான் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம படிக்கிறது என்னது, கொண்டு வகை நிகழ்காலம். இந்த இருக்குல்ல தமிழில் சூத்திரம் 2, கொண்டு வகை நிகழ்காலம். இந்த கொண்டுன்னு வரணும்னா இந்த V4 தான் வரணும். அப்போ மீதி எல்லாத்தையும் துறதிக்கு போட்டாச்சு. அப்போ இது கூட போட பாருங்கள், ஹீ இஸ் யானிங், அவன் கொட்டாவி விட்டு கொண்டு இருக்கிறான். ஷீ இஸ் யானிங், அவள் கொட்டாவி விட்டு கொண்டு இருக்கிறாள். ஏன்னா ஷீ இஸ்னால் அவள் இருக்கிறாள். இட் இஸ் யானிங், அது கொட்டாய் விட்டு கொண்டு இருக்கிறது. பூனை தூங்கி எந்திரிச்சோன்னா ஆணு வாயை பழக்கம்ல, அதுக்கு வந்து நீங்கள் வந்து த கேட் இஸ் யானிங் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் திஸ் இஸ் யானிங், இது கொட்டாய் விட்டு கொண்டு இருக்கிறது. திஸ் கூட திஸ் பாய் போட்டிங்கன்னா இந்த பையன் கொட்டாய் விட்டு கொண்டு இருக்கிறான் இல்லையா? இப்போ பேசிக்கும்போது என்னப்பா கொட்டாய் விட்டுட்டுருக்கு அப்படின்னா, வாட்மன் யூ ஆர் ஆல்வேஸ் யானிங், எப்போ பார்த்தாலும் கொட்டாய் விட்டுட்டுருக்குற, அதில் ஒய்ஆர் யூ யானிங், ஏன் கொட்டாய் விட்டுட்டுருக்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ உங்களுக்கு 2வது சூத்திரத்தை சூப்பராக சொல்லி கொடுத்தாச்சு, ரொம்ப சந்தோஷம். கொண்டு வகை நிகழ்காலம். இப்போ நீங்கள் இதிலேயே நீங்கள் 3 படிச்சிடலாம். கொண்டு வகை கடந்த காலம்னா இந்த இஸ் வர இடம் ஃபுல்லாக ஆமுக்கு பதிலாக ஐ வாஸ், ஐஎம் வந்து ஐ வாஸாக மாறும். ஸோ ஐ வாஸ் கோயிங். விஆர் வந்து வி வேராக மாறும். ஹீ இஸ் தி எல்லாம் இஸ்ஸு ஃபுல்லாக வாஸாக மாறும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து பி குட் வாய்ப்பாடு, இப்போ இதுதான் நான் வந்து பி குட் வாய்ப்பாடு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எதுக்கு பி குட் வாய்ப்பாடு சொல்லிக் கொடுத்தேன்? ஐஎம்னா நான் இருக்கிறேன், ஐ வாஸ்னா நான் இருந்தேன், ஐ ஷேல் பினா நான் இருப்பேன். அப்போ ஐ ஷேல் பி யானிங் அப்படின்னா நான் கொட்டாய் விட்டு கொண்டு இருப்பேன். ஐ ஷேல் பி கோயிங்னா நான் போய் கொண்டு இருப்பேன். வி ஆர் பிரேக்கிங், வி ஷால் பி பிரேக்கிங், நாங்கள் உடைத்து கொண்டு இருப்போம். தீஸ் வில் பி ஸ்லீப்பிங், இவைகள் தூங்கி கொண்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு சூத்திரத்தில் நீங்கள் வந்து 3 தான் முடிச்சிடலாம். அப்போ ஒரு சொல் நிகழ்காலம் 3 சூத்திரம் இதிலே நீங்கள் படிச்சிடலாம். ஆனால் நான் உங்களுக்கு தனியாக நடத்துவேன். கொண்டு வகை நிகழ்காலம் இது நீங்கள் இந்த இதே இதில் 3 தான் படிச்சிடலாம். கொண்டு வகை நிகழ்காலம், கொண்டு வகை கடந்த காலம், கொண்டு வகை எதிர்காலம். பாருங்கள், இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸி, சூப்பர், அழகாக படிக்கலாம். 12 சூத்திரத்தையும் நான் உங்களுக்கு அழகாக நடத்தி தரேன். எவன் என்ன கேள்வி கேட்டாலும் டக்குன்னு இது என்ன கிராமர்லாம் நீங்கள் 100க்கு 100 மார்க் எடுக்கலாம். மக்களே கவலையே படாதீங்க, 100க்கு 100 மார்க் எடுக்கிறதுக்கு இந்த கிராமர் உங்களுக்கு போதும். அப்புறம் எஸ்ஏ, பேராகிராஃபு எல்லாம் சும்மா பூந்து விளையாடலாம், நீங்கள் சொந்தமாக எழுதலாம். ஒரு லெட்ரு எழுதுறதுக்கு நம்ம வந்து கேவலம் அதை போட்டு மனப்பாடம் பண்ணி, சார் ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ எம் அனேபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ் அப்படி இப்படிலாம் தேவையில்லை. ஐ எம் ஹேவிங் ரன்னிங் டெம்பரேச்சர், எனக்கு காய்ச்சல் வந்து பயங்கரமாக இருக்குது. ஐ எம் ஹேவிங் ஏ ரன்னிங் நோஸ்னால் மூக்கு ஒழுகுதுன்னு அர்த்தம். அப்போ ஐ எம் ஹேவிங் ஏ ரன்னிங் நோஸ். ஐ கேனாட் கம் டு த ஸ்கூல், என்னால் ஐ கேன் பி அப்படின்னா என்னால் முடியும். ஐ கேனாட்டு பிக்கு பதிலாக ஐ கேனாட் கம் டு த ஸ்கூல், என்னால் பள்ளிக்கு வர முடியாது. இஃப் ஐ கம் டு ஸ்கூல் அதர் பாய்ஸ் வில் பி டிஸ்டர்ப்ட், நான் பள்ளிக்கூடத்திற்கு வந்தால் மற்ற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே பள்ளிக்கூடத்தினுடைய பொது நன்மைக்காக, ஃபார் த காமன் குட் ஆஃப் த ஸ்கூல், ஐ டோன்ட் வாண்ட் டு கம் டு த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொந்தம் எழுதினீங்கன்னா அந்த லெட்டருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம், பொது எக்ஸாமுக்கு உங்களுக்கு 10 மார்க் 15 மார்க்னாலும் போடுவான், அவ்வளவு அழகாக எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ கவலைப்படாதீங்க, சூப்பராக படிப்போம். இப்போ நம்ம 2 டென்ஸ் தான் முடிச்சிருக்கோம். 2க்கும் மறந்துடுங்க. ஒரு சொல் வகை நிகழ்காலம், அதில் வந்து V1S, ஒரு வினைச்சொல்லினுடைய முதல் உருவமும் ஒருமை வந்தால் எஸ்ஸும் போடணும். அப்புறம் கொண்டு வகை நிகழ்காலம், இதுக்கு வந்து ஐ வந்தால் ஆமு, பன்மைக்கெல்லாம் ஆறு, ஒருமைக்கெல்லாம் இஸ்ஸு, அப்புறம் V4, அவ்வளோதான். சரியா? நான் இதை உங்களுக்கு மொத்தமாக கடைசியில் ஒரு சுருக்கமான ஷார்ட்கட்டில் ஒரு படம் போட்டு தருவேன்.
அதை வச்சு நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கிடலாம். நன்றி. நல்லா படிங்க. தயவுசெய்து படிக்க முடியாதவங்களுக்கெல்லாம் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்கள வந்து இதை படிக்க சொல்லுங்கள். மக்களே, நான் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இங்கிலீஷ் நடத்திக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த இங்கிலீஷ் நீங்கள் படிச்சிங்கன்னா எங்கே போனாலும் சமாளிக்கலாம், சாதிக்கலாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் VS ஆண்டனி ராஜ். என்னுடைய இந்த இங்கிலீஷ் கிளாஸ்க்கான இது வந்து @VSVSVS-C6W அப்படி ரொம்ப சுருக்கிட்டால் முதல்ல ரொம்ப நீளமாக இருந்தது. ஸோ @VSVSVS 3 தடவை, அப்புறம் ஒரு சின்ன ஹைஃபன் C6W. அதனால் இதை நீங்கள் படிங்க, மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். என் இங்கிலீஷ் எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தையே நீங்கள் எனக்கு தாங்க. எனக்கு வந்து இதில் வந்து காசு வரும் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல, எனக்கு தேவையில்லை. இத்தனை பேர் நான் ஒரு 100 பேருக்கு ஒரு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு 500 பேருக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிறைவு எனக்கு வேணும். அது மட்டும் அந்த சந்தோஷத்தை எனக்கு நீங்கள் தந்தால் போதும். உங்கள் கூட படிக்கிறவங்க, உங்கள்கிட்ட படிக்கிறவங்க, உங்கள் சொந்தக்கார பிள்ளைங்க எல்லாத்துக்கும் இதை சொல்லுங்கள். இங்கிலீஷ் ஈஸியாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு. உங்களுக்கு சந்தேகம் வந்தால் இந்த எல்லா வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நன்றி. நான் சாப்பிடணும், மாத்திரை போடணும், போயிட்டு வரேன். அப்புறம் பார்ப்போம்.